அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டில் சிங்கள இராணுவத்தினர் நடத்தி வரும் அட்டுழியத்தின் ஒரு பகுதியாக இராணுவ பகுதியில் தஞ்சமடைந்த தமிழர்கள் மீது குண்டு வீசியதில் 82 பேர் உயிர் இழந்ததாக ஈழ நாட்டிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் சொகுசு மன்னர்கள் அந்த புறத்தில் அமர்ந்து கொண்டு தங்களுடைய மந்திரிகள் ஆலோசகர்களை அழைத்து நாட்டில் மும்மாறி மழை பொழிந்ததா என்று கேட்பதைப் போல இலங்கை அதிபர் ராஜபக்சே முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் உள்ள புது குடியிருப்பு விசயமேடு ஆகிய பகுதிகளில் நடந்த சண்டையில் ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு ஏற்பட்ட பேர் இழப்பு ராஜபக்சேக்கு கவலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதனால் இதுவரை இலங்கை இராணுவத்தினர் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற அறிக்கையை உடனே தாக்கல் செய்யுமாறு கொழும்பிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் மற்றொரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி உள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி மத்திய தேர்தல் குழு கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் அருண் ஜேட்லி என்று டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கல்யாண் சிங்குக்கு பிறகு அருண் ஜேட்லி வெளியேற கூடும் என்றும் தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரும் உத்தரப்பிரதேச முதல்வரும் ஆகிய மாயாவதி அவர்கள் டெல்லியில் 3வது அணிக்கு விருந்து அளிக்க இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் 3வது அணியின் பிரதம வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சிவசேனா கட்சிக்கும் இடையே நடந்து வந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதன்படி பாரதிய ஜனதா கட்சி 26 தொகுதிகளிலும் சிவசேனா 22 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று மும்பையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த முறை மகாராஷ்டிரத்தை சேர்ந்த தலைவர் ஒருவர் பிரதமராக வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மத்திய வேளாண்மை துறை அமைச்சருமான சரத் பவார் வெளிப்படையாக செய்தி வெளியிட்டிருப்பதால் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் அவருடைய மகன் ராகுலும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரு கட்சிகளுடனும் பிரச்சனை ஏற்பட்டதால் தனித்து போட்டியிடப் போவதாக இரு கட்சிகளும் தெரிவித்திருப்பதாக கேரளாவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கேரளத்தில் பொன்னானி தொகுதியை தங்களுக்கு விட்டு தராவிட்டால் மார்க்சிஸ்ட் கட்சியை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தப் போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிரட்டல் விடுத்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி இன்று டெல்லியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான 46 பெயர்களை வெளியிட்டிருக்கிறது. இதில் கேரளா, ஒரிசா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், பஞ்சாப், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் உள்ள வேட்பாளர்களை இன்று டெல்லியில் அறிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களை தோல் உரித்த கோழிகள் என்று வர்ணித்த அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் ரோனன் சென் மாற்றப்பட்டு அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக மீரா சங்கர் நியமிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணிக்கு நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக கட்சி வந்தால் வரவேற்போம் என்று தெரிவித்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாமகவிடமிருந்து கூட்டணி தொடர்பாக இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என்றார். விஜயகாந்துடைய கல்யாண மண்டபத்தை முக்காவாசி உடைத்து எரிந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பின்னர்
இன்று தலைமை செயலகத்திற்கு வருகை தந்து தன்னுடைய அலுவலக பணியை தொடக்கினார். அவர் வரும்போது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட 2 சக்கர நாற்காலியில் அமர்ந்து தலைமை செயலகத்துக்குள் வந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கடத்தல் மற்றும் சந்தேக கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிவான் சிறையில் உள்ள ராஷ்டிரிய ஜனதாதள எம்பியிடமிருந்து 13,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக சிறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. வானிலை அறிக்கை 13 மார்ச் 2009 பிற்பகல் 4:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மேகமூட்டம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். ஆகையால் அங்கு லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.